ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் தினமும் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் அடுத்த 10 பாசுரங்களில் ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுப்புகிறாள். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு குணாதிசயம் மிக்கவள். அதுபோல் இன்று 13வது பாசுரம் இன்றைய பாசுரம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை, புல்லின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை, கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் ஊரங்கேற்று புல்லும் சீலம்பினகான் போதரி கண்ணினாய் உள்ளம் கூலீர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ எழுந்தீராய் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கல்லம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய். இந்த இல்லத்து பெண்ணை எழுப்பும் பொழுது ராமனை பற்றியும் நரசிம்மனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். அப்படிப்பட்டவனான எம்பெருமானை நோக்கி நாம் நோன்பு இருக்க வேண்டும், எழுந்து வா என்று அழைக்கிறாள். புல்லின் வாய் கீண்டானை. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ராமனையும் நரசிம்மனையும் கிருஷ்ணரையும் சொல்கிறாள். புல்லின் வாய் கீண்டானை என்று சொன்னால் ராமன் சீதா பிராட்டியோடு வனவாசம் இருக்கும் காலத்தில் சீத்தையின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது காக்காசுரன் எனும் அசுரன் சீத்தையின் ஸ்தன்ய பாகத்தில் கொத்தி விடுகிறான். சீதையின் ஸ்தன்ய பாகத்தில் கொத்தி பறந்துவிடவும் சீதையின் மார்பகத்திலிருந்து இரத்தம் வழிந்து ஓடுகிறது. ராமனை எழுப்பக்கூடாது, எழுப்பினால் உறக்கம் கலைந்துவிடும் என்று சீத்தை பல்லை கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொள்கிறாள். ஆனாலும் அந்த குருதியானது நிற்காது வழிந்து ராமபிரானின் கன்னத்தில் ஒரு பொட்டு தெரிக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் மிகுந்த உஷ்ணத்தோடு சுல் என்று சுட்டு எரிப்பது போல் இருக்கவும் ராமபிரான் திடீரென்று ஏதோ எறும்பு கடித்து விட்டது போல் இருக்கே என்று கன்னத்தை தடவி பார்க்க கையிலோ இரத்தம் இருக்கிறது. எப்படி இது வந்தது, என்ன ஆயிற்று என்று சீதா பிராட்டியை நிமிர்ந்து பார்க்க சீத்தையின் கண்கள் ஜலமாக கண்களில் கண்ணீர் தேங்குகிறது. எந்த நிமிடமும் வழிந்து ஓடிவிடுமோ என்று வலி பொறுக்க முடியாதபடி பார்க்கும் காலத்தில் சீத்தையின் மார்பகத்திலிருந்து
குருதி வழிந்தோட ராமபிரான் சீதா பிராட்டியை பார்த்து கேட்கிறாராம், ஹே சீதே, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வாறு ரத்தம் வருகிறது? என்ன உனக்கு ஆயிற்று? என்ன நடந்தது என்று வினவ, காகாசுரன் எனும் அசுரன் ஸ்தன்யபாகத்தில் கொத்தியதை அறிந்து கையில் துழாவி அங்கு கையில் கிடைத்த பில்லை பிடுங்கி அதில் சஸ்திரத்தை உபயோகித்து அந்த பில்லை அஸ்திரமாக்கி காகாசுரன் மீது எய்கிறார் ராமபாணத்தை. அந்த ராமபாணம் காகாசுரனை துரத்துகிறது. காகாசுரனும் பூர் புவ சுவ தவகான அத்தனை லோகங்களுக்கும் 8 திக்கிலும் சென்று தன்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, ராமபாணம் என்னை துரத்துகிறது, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறி ஒரு லோகத்துக்கும் செல்கிறான். யாருமே ராமபாணத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது, எங்களால் உன்னை காப்பாற்ற இயலாது என்று சொல்ல 8 லோகத்தையும் சுட்டி அடித்து இங்கேயே வந்து விழுகிறதாம். அது ராமரின் திருவடியில் விழுவதற்கு பதிலாக சீதையின் திருவடியில் விழுகிறது. பார்த்தால் லோக மாதா, நீ அந்த பக்கத்தில் இருக்கிறது ராமபிரானின் திருவடி, அங்கு நீ தலையை உனது சிரசை அவரது திருவடியில் வைத்தாயானால் அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று தன்னை கொத்தியதே, தன்னை துன்புறுத்தியதே என்று கூட நினைக்காமல் இதற்கும் மோட்சம் கிட்ட வேண்டும் என்று தாறுமாறாக விழுந்து கிடந்த காகாசுரனை திருப்பி ராமனின் திருவடியை நோக்கி விட்டு அனுகிரகித்தாலாம் சீதா பிராட்டி. ஆக புள்ளின் வாய் கீண்டானை, தன்னை துன்புறுத்திய காகாசுரன் எனும் அசுரனுக்கு கூட மோட்சத்தை கிடைக்கச் செய்ததான அந்த சீதா பிராட்டியின் மணவாளன், அவனை நாம் பாடுவோம் என்று ராமபிரானை சொல்கிறாள். அதுக்கு அடுத்ததாக பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு. பொல்லா அரக்கன் அப்படின்னு சொன்னா அசுரர்கள், கிள்ளி களைந்தானை அப்படின்னா நகத்தினால கிள்ளி போடுறது. நரசிம்மன் சிறு குழந்தையான பிரகலாதனின் குரல் கேட்டு பிரகலாதனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை தனது நகங்களால் கிள்ளி களைந்தான் அல்லவா. ஆக இந்த இடத்தில் அப்படிப்பட்டதான நரசிம்மமூர்த்தியின் கீர்த்தியை பாடுவோம். எழுந்து வா, பிள்ளைகள் எல்லாரும் வந்தாச்சு, எல்லா தோழியரும் வந்துட்டா, அவெல்லாம் நோன்பு நூக்கிற பாவைக்களம் என்று சொல்லக்கூடியதான நோன்பு நூக்கும் இடத்திற்கு சென்று சேருவதற்குள் நாமும் அங்கு சென்று சேர வேண்டும். இதோ ஆயிற்று, வெள்ளி முளைத்து விற்று, வியாழன் உறங்கிற்று, அதாவது அஸ்தமனம் ஆய்விட்டது, பொழுது, அதாவது பொழுது புலரப்போகிறது, அதனால் நீ எழுந்து வா என்று சந்திரன் மறைந்து சூரியன் துவங்க தொடங்கிவிட்டான் என்பதை இந்த வரிசையில் ஆண்டாள் காட்டுகிறாள். அது மட்டும் இல்ல, போதரி கண்ணினாய், அழகிய கண்களை உடையவளே, எழுந்து வா, பொழுது விடிஞ்சிட்ட சத்தம் உனக்கு கேட்கலையா? புல்லும் சிலம்பினகான், புல்லும்னா இந்த இடத்துல பட்சிகளை சொல்றது. பட்சிகள்லாம் சிலம்புறதே, அதாவது கத்துகிறதே, அது உனது காதில் விழவில்லையா? ஏனென்றால் காலை பொழுது புலரும் நேரம் பட்சிகள் எல்லாம் கண்விழித்து பார்த்து பகவன் நாமாவை சொல்வது போல் கூவுகின்றதே, கத்துகின்றதே, அதெல்லாம் சிலம்புகிறதே, அது உனது காதில் விழவில்லையா? அழகிய கண்களை உடையவளே, போதரி கண்ணினாய், எழுந்திராய் அப்படின்றா. அப்படியே அவ எழுந்து வராததுனால, என்னம்மா இப்படி தூங்குறையே, இந்த பனி நேரத்துல, காலை நேரத்துல யமுனா நதியில நீச்சல் அடிச்சு குளிச்சோன்னு சொன்னா அது உடம்புக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது. நம் உடம்பில் இருக்க உஷ்ணம் குறையும், மனதிற்கு மகிழ்ச்சியை தரும், நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு நூற்று பறை எனும் மோட்சத்தை பெறலாம். எழுந்து வா என்று எழுப்புகிறாள். அப்படியும் அவள் பதில் சொல்லாமல் உறங்கவே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், இந்த நன்னாள்ல நீ எழுந்து வா, உன் மனசுக்குள்ள ஏதாவது கிளேசம் இருந்தா அதை தவிர்த்துடு, எங்க மேல ஏதாவது கோபம் உனக்கு இருந்தா அதை விட்டுட்டு நீ எழுந்து வந்து எங்களோட சேர்ந்து இந்த நோன்பை நீ அனுஷ்டிச்சேன்னு சொன்னா உனக்கும் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பறை கிடைக்கும். வா, நாம் அனைவரும் சேர்ந்து
நரசிம்மனையும் ஸ்ரீராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் பாடி மோட்சத்தை பெறலாம் என்று அழைக்க, உள்ளே இருக்க அந்த பெண்மணியும் எழுந்து இவர்களுடன் இணைந்து கொள்ள, இவர்கள் அனைவருமாக சேர்ந்து அடுத்த இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதற்காக செல்கின்றார்கள். ஜெம் டிவி நேயர்களே, நீங்கள் திருப்பாவை பாசுரத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெம் டிவியுடன் இணைந்திருங்கள். இன்னும் பற்பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை இந்த திருப்பாவை பாசுரத்துடன் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.